இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்களுக்கு பேர் என்ன? ஐயாமு தஷ்ரீக், தஷ்ரீக்குடைய நாட்கள். தஷ்ரீக்குடைய நாட்கள் என்று சொன்னால் தஷ்ரீக்கு என்ன அர்த்தம்? தஷ்ரீக்குடைய நாட்கள் வருதுல, தஷ்ரீக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா பல அர்த்தங்கள் சொன்னாலும் சரியான அர்த்தம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் உட்பட மற்ற அதிகமான அறிஞர்கள் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், தஷ்ரீக் என்று சொன்னால் இறைச்சியை காய போட்டு உப்பு கண்டமாக ஆக்குதல் இருக்கு இல்லையா, அதுதான் தஷ்ரீக்குங்கிற வார்த்தை. அப்ப தஷ்ரீக்குடைய நாட்கள் என்றால் பெருநாள் அன்னைக்கு அறுப்பாங்க, மீதி 3 நாளும் காய போட்டு என்ன செய்வாங்க, அந்த இறைச்சியை பதப்படுத்தும் நாட்கள். அப்ப அன்னைக்கு அறுக்கிற நாள் கிடையாது. தஷ்ரீக்குடைய நாட்கள் என்று சொன்னாலேயே பெருநாளைக்கு அறுத்ததை சேமித்து வைப்பது, காய வைப்பது, உப்பு கண்டமாக்குவது, அதற்கு பயன்படுத்துகிற நாள், அதனால திங்கிற நாள்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அன்னைக்கு இறைச்சி அறுத்துட்டோம், அறுத்து அன்னைக்கே திங்க ஒரு நாளில் முடியாது, 4 நாளைக்கு எடுத்துட்டுக்க, அடுத்த நாளும் சாப்பிட்டுருக்க, அடுத்த நாளும் சாப்பிட்டுருக்க, அடுத்த நாள் 4 நாளைக்கு உனக்கு பெருனா மாதிரி தான், என்ன நோம்புக்கு ஆறாமாச்சுல. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்றதை நம்ம என்ன செய்கிறோம், இந்த உப்பு கண்டம் போடுவதற்கு தான் அந்த வார்த்தை என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. உப்பு கண்டம் போடுறதுக்காக வேண்டி உள்ள ஒரு நாளாக இருக்குமே. ஆனால் அதில் ஏன் அறுக்கிறத கொண்டு சேர்க்குறீங்க? அது முதல் நாள் அறுத்துறீங்க, மற்ற 3 நாள் அதை இறைச்சியை காய போட்டு என்ன செய்வாங்க, அதை சேமித்து வைத்துக் கொள்வார்கள். அதுக்குனால அந்த செயல் செய்கிறதுனால தஷ்ரீக்குன்னு அது அர்த்தம். தஷ்ரீக்குடைய நாள்னா உப்பு கண்டம் போடுற நாள், அதுவே காட்டுது முன்னாடி அறுக்கிற நாள் இல்லைங்கிறது. அது அறுக்கிற நாள், இதெல்லாம் அறுக்கிற இறைச்சியை பாதுகாக்கிற நாள். அதனால தான் அந்த இறைச்சி உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும்போது கண்ணு முன்னாடி பார்த்துட்டு நோம்பு வச்சேன்னா மனசு அதிலே போயிட்டு இருக்கும். நல்லா தின்னு, அடுத்த நாளைக்கும் சாப்பிடு, அடுத்த நாளைக்கும் சாப்பிடு, அடுத்த நாளைக்கும் சாப்பிடு, நோம்பு வச்சுக்கூடாத. அப்போ நோம்பு வைக்கிறதை தடுப்பதற்குத்தான் தஷ்ரீக்குடைய நாள் என்று சொன்னார்களே தவிர அன்னைக்கு குர்பானி கொடுத்தார்கள்ங்கிறது என்பதற்கு என்ன செய்யலை, சொல்லலை. அது அர்த்தம் சொல்றாங்க, என்ன சும்மியத்து பிதாலிக்க, ஏன் இப்படி பேர் வைக்கப்பட்டது என்றால் அன்னஹும் கானு யுஸ்ரீகூன ஃபிஹா லுஹூமல் அல்லாஹி, அன்றைய தினத்தில் தான் உலுஹியாவுடைய இறைச்சிகளை அவர்கள் செய்வார்கள், எகுத்தவுனஹா, துண்டு துண்டாக வெட்டி கத்தித்துனஹா, அதை உப்பு கண்டமாக போடுவார்கள். தஷ்ரீக்குங்கிறது அது அர்த்தம். தஷ்ரீக்குன்னா துண்டு துண்டா வெட்டி காய போடுறது, வெட்டி காய போடுறது. வெட்டி காய போடும் நாட்கள் என் பேர் வந்துச்சு. ஹஜ் பெருநாள் அன்னைக்கு அறுக்கிற இறைச்சியை இந்த நாட்களில் காய வைத்து பதப்படுத்தி கொள்வது என்பதற்கு தான் வந்துச்சுன்றதுக்கும் போது அன்னைக்கும் அறுக்கலான்னு எப்படி எடுப்பீங்க? அது அறுக்கிறத எப்படி குறிக்கும்? அறுக்கிற நாள் ஒரு நாளுக்கு பேரை வச்சாச்சு. ரசூலுல்லாஹ் அந்த நாளில் மட்டும்தான் அறுத்திருக்கிறாங்க, அடுத்தடுத்த நாளில் அவங்க அறுத்ததுக்கும் ஆதாரம் இல்லை. அப்படிங்கும் பொழுது அறுக்கிற நாள் பேர் அன்னைக்கு தான் ரசூலுல்லாஹ் அறுத்திருக்கிறாங்க. மற்ற நாள் உப்பு கண்டம் போடுற நாள்னா என்ன செய்யணும், நீங்கள் அன்னைக்கு மட்டும்தானே இருக்கணும். குர்பானி என்பது துல்ஹஜ் மாதம் 10வது நாளில் மட்டும்தான் அறுக்கணுமே தவிர மற்ற நாளில் அறுக்க முடியாது என்பதற்கு இது ஒரு தெளிவான ஆதாரமாக அமைந்திருக்கிறது.